அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, கொள்கை சகோதரர்களே, துவாக்களின் அவசியம் என்ற தலைப்பின் கீழ் துவாக்களினுடைய அவசியம் குறித்து அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய தகவல்களையும் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அடிப்படையில் தேவையான சில துவாக்களை நாம் அறிந்திருக்கிறோமா என்ற ஒரு பரிசோதனை செய்வதற்காகவும் இந்த தலைப்பு எனக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. பொதுவாக இந்த உலகத்தில் நம்மை படைத்த இறைவன் நமக்கு மத்தியிலே பல்வேறு வேறுபாடுகளை ஏற்படுத்தி இருந்தாலும் நம் அனைவருமே இறைவனுடைய அடிமையாகத்தான் இருக்கிறோம். இன்றைக்கு பிறப்பின் அடிப்படையில் நமக்கு மத்தியிலே எந்த வேறுபாடும் கிடையாது. பேசக்கூடிய மொழியின் அடிப்படையிலே நமக்கு மத்தியிலே வேறுபாடு இல்லை. பழகக்கூடிய பழக்க வழக்கங்களின் அடிப்படையிலேயும் வேறுபாடு இல்லை. நிறத்தின் அடிப்படையில் கிடையாது. நாம் அனைவருமே ஒரு தாய் ஒரு தந்தையிலிருந்து வந்தவர்கள்தான் என்று இஸ்லாமிய மார்க்கம் மனித சமுதாயத்தை சொன்னாலும், இந்த மனிதர்களிலே இறைவன் சில நபர்களுக்கு பொருளாதாரத்தை அதிகம் வாரி வழங்கி ஒரு பெரிய செல்வந்தர்களாக இந்த உலகத்திலே வைத்திருக்கிறான். சில நபர்களுக்கு பொருளாதாரத்தையே வழங்காமல் அவர்கள் தங்களுடைய குடும்பங்களை கொண்டு செல்வதே ரொம்ப சிரமப்படக்கூடிய அளவிற்கு பொருளாதாரத்தில் ஒரு நெருக்கடியான நிலையையும் மனிதனுக்கு ஏற்படுத்தியிருக்கிறான். அதே போல மனிதனுடைய அறிவு சம்பந்தமாக எடுத்துக்கொண்டால், மனிதன் கற்றிருக்கக்கூடிய கல்வியை வைத்து சில ஆட்கள் நல்ல முறையிலே படித்து முன்னேறியவர்களாக இருக்கிறார்கள். சில ஆட்கள் படிப்பறிவு என்றாலே என்னவென்று தெரியாமல் எழுத படிக்க கூட தெரியாத அளவிற்கு சில மக்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்படி கல்வியிலேயும் பொருளாதாரத்திலேயும் நமக்கு மத்தியிலே பல்வேறு வேறுபாடுகள் இருந்தாலும் இறைவன் எப்படிப்பட்ட ஒரு அமைப்பை நமக்கு வைத்திருக்கிறான். நாம் இதில் ஒருவேளை கல்வியிலே உயர்ந்திருந்தாலும் பொருளாதாரத்திலே உயர்ந்திருந்தாலும் நமக்கு இறைவனுடைய தேவையே இல்லை. எனக்கு அல்லாஹ்வுடைய உதவியே தேவையில்லை. எனக்கு தேவையான அத்துணையுமே நானே சம்பாதித்துக் கொள்வேன், நானே அதை அடைந்து கொள்வேன். என்னுடைய தேவையை நிறைவு செய்வதற்கு வேற யாரும் தேவையில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் எந்த மனிதனையும் ஆக்கல. பெரிய பெரிய பணக்காரங்களா இருந்தாலும் கை நிறைய காசு இருக்கும், காசை வச்சு அவங்க என்னனாலும் பண்ணிக்கிடலாம். ஆனால் அவர்களுக்கு இறைவன் உடல் ரீதியிலே சில நோய்களை கொடுத்து அதற்கு அவர் மருத்துவத்தையும் தேடி அலைவாரு. மருத்துவம் மாத்திரம் அவருக்கு ஒரு பெரிய பலன் அளிக்க போறதில்லை. படைத்த இறைவனிடத்துல கையேந்திர மாதிரி எல்லாம் வச்சிருக்கிறான். இறைவா என்னுடைய நோயை குணப்படுத்திரு, எனக்கு தொடர் காய்ச்சலா இருக்குது, தொடர் வயிற்று வலியாக இருக்குது, என்னை எப்படியாவது என்னுடைய நோயிலிருந்து குணமாக்கிரு என்று பெரிய செல்வந்தர்கள் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய செல்வ மதிப்பை எடுத்துக்கிட்டால் 4 தலைமுறைகள் உட்கார்ந்து சாப்பிடலாம். அந்த அளவுக்கு காசு உள்ள பெரிய பணக்காரங்களா இருந்தாலும் அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய தேவையே இல்லாம இருக்குதா? அல்லாஹ்ட்ட கையேந்த வேண்டிய அவசியமே இல்லாம இருக்குதா? கண்டிப்பாக அவர் அல்லாஹ்விடத்துல பல நேரங்களில் கையேந்த வேண்டி இருக்கும். அந்த பொருளாதாரத்திற்கு கையேந்த வேண்டிய அவசியம் இருக்காது. அந்த உடல்ல உள்ள அந்த நோய்க்காக கையேந்த வேண்டி இருக்கும். குடும்பத்தில் உள்ளவங்க நல்ல நிலையில வரணும் என்பதற்காக இறைவனிடத்துல கையேந்த வேண்டி இருக்கும். அப்ப இதில் அல்லாஹ் நம் அனைவரையுமே எப்படி வச்சிருக்கிறான்? நீங்கள் அனைவருமே உங்களுக்குள்ள சில விஷயங்கள்ல சிறந்து விளங்கினாலும் படைத்த இறைவனோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நீங்கள் அடிமையாகத்தான் இருக்கிறீர்கள். அப்படி இறைவனுடைய அடிமையாக இருக்கக்கூடிய நீங்க ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலேயும் படைத்த இறைவனிடத்துல பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இறைவனை நினைத்து பார்த்து இறைவனை பெருமைப்படுத்தி உங்களுக்கு என்ன தேவைப்படுகிறதோ அந்த தேவைகளையும் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கோரிக்கை வையுங்கள் என்ற இந்த ஒரு நிலையைத்தான் அல்லாஹ் தஆலா ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் ஏற்படுத்தியிருக்கிறான். அதனால தான் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில ஒரு வசனத்துல சொல்லும் பொழுது இதெல்லாம் அந்த பிரார்த்தனையினுடைய அவசியத்தை நமக்கு உணர்த்துகிறது. நம்ம எப்படி இருந்தாலும், நம்ம செல்வந்தரா இருந்தாலும் ஏழையா இருந்தாலும் நம்ம கண்டிப்பா அல்லாஹ்விடத்துல துஆ செய்து கொண்டே இருக்கணும். இறைவனை பற்றி அந்த நினைப்பில இருந்து கொண்டே இருக்கணும். அப்படி இறைவனை பற்றி நினைப்பிலே நாம் இருக்கும் பொழுதுதான் நம்மளுடைய இந்த உலக வாழ்க்கை ஒரு சிறந்த நிலையை நோக்கி போய் கொண்டிருக்கும். நம்ம அனைத்தையுமே அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து இந்த உலக வாழ்க்கையில் கழிக்கும் பொழுது நம்ம பெரிய அளவுல எந்த மன கஷ்டப்படாம, நமக்கு எவ்வளவு பெரிய நெருக்கடிகள் வந்தாலும் இறைவன் மீது பாரத்தை போட்டு அந்த பிரச்சனைகளை எல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய சமாளித்து செல்லக்கூடிய அந்த மன வலிமையும் நாம் பெற முடியும். அதனால தான் அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபதுகுருனி அதுகுருக்கும் வஷ்குருலி வலா தக்ஃபரூன். நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள், நானும் உங்களை நினைத்து பார்க்கிறேன். நீங்க என்ன இந்த உலகத்தில் இருக்கும்போது என்ன செய்யக்கூடாது? அல்லாஹ்வையே நினைக்காம சும்மா இருந்துடக்கூடாது. நல்ல சம்பாதிச்சா போதுமானது, குடும்பத்திற்கென்று நிறைய நேரத்தை செலவிட்டால் போதுமானது, அக்கம் பக்கத்திற்கு நம்ம என்னென்ன செய்யணும் அதை செஞ்சா போதுமானது என்று அப்படி மாத்திரம் நீங்க இருந்துடக்கூடாது. படைத்த இறைவனாகி என்னை நீங்க நினைத்து பார்க்கணும். இப்படி நீங்கள் என்னை நினைத்து பார்த்தால் நானும் உங்களை நினைத்து பார்ப்பேன். உங்களுக்கு ஏதேனும் தேவை ஏற்பட்டால் அந்த தேவைகளை நிவர்த்தி செய்வதில் நானும் பங்கெடுப்பேன்.
வஷ்குருலி, எனக்கு நீங்கள் அதிகம் அதிகம் நன்றி செலுத்துங்கள். வலா தக்ஃபுரூன், நீங்கள் நன்றி மறுக்கக்கூடியவர்களாக மாறிடாதீங்க. இன்றைக்கு யார் நன்றி கெட்டத்தனமாக இருப்பா? எல்லா அருள் கொடைகளையுமே இறைவன் அவர்களுக்கு வழங்கி இருந்து அந்த நேரத்தில் அல்லாஹ்வை நினைச்சு பார்க்காம இருப்பாங்களே, அல்லாஹ் தஆலா நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுத்திருப்பான். அது ஒரு பெரிய அருள் கொடை. அந்த உடல் ஆரோக்கியத்திற்காக இறைவனை நினைத்து பார்க்காமல், இறைவனை புகழாமல், இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்யாமல் நமக்கு உள்ள அந்த உடல் ஆரோக்கியம் மாதிரி வேற யாரும் வர முடியுமா என்று இப்படி ஒருத்தர் இருக்கிறான்னு வைங்க, அவன் நன்றி கெட்டவனாக இருக்கிறான். சில ஆட்களுக்கு கல்வி அல்லாஹ் தஆலா அதிகமாக கொடுத்திருப்பான். அப்படி அதிகமாக கொடுத்தா என்ன செய்யணும்? அதற்கு நன்றி செலுத்தணும். இறைவா, மற்றவர்களுக்கு கொடுக்கப்படாத அந்த ஞானத்தை நீ எனக்கு தந்திருக்கிறாய், நான் உன்னை அதிகமா புகழ்றேன், நான் உன்னை நினைச்சு பார்க்கிறேன், இன்னும் எனக்கு இந்த கல்வியை அதிகப்படுத்து, இந்த கல்வியை வச்சு இன்னும் நான் நல்ல வழியை நோக்கி போகக்கூடிய அந்த ஏற்பாடுகளை நீ செய்து கொடு என்று இப்படி அல்லாஹ் நினைச்சு பார்க்கணும். இப்படி அல்லாஹ் நமக்கு செய்த அருள் கொடைகளுக்கு நாம் நன்றி செலுத்தாமல் நாம் நன்றி மறுக்கக்கூடியவர்களாக வந்துடக்கூடாது. அதனால தான் அல்லாஹ் சொல்லுகிறான், வஷ்குருலி, நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துங்கள், வலா தக்ஃபுரூன், நீங்கள் நன்றி மறுக்கக்கூடியவர்களாக இருந்திராதீங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறானே. இதுல ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் சேர்த்து தான் அல்லாஹ் சொல்லுகிறான். இறைவனால் தேர்வு செய்யப்பட்ட நபிமார்களாக இருக்கட்டும், அந்த நபிமார்களுடைய காலத்தில் வாழ்ந்த நபி தோழர்களாக இருக்கட்டும், அதற்கு பிறகு இந்த உலகத்தில் வாழவிருக்கிற அத்துணை மக்களுக்கும் அல்லாஹ் பொதுவாக சொல்லக்கூடிய அறிவுரை, நீங்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது படைத்த இறைவனை நினைத்து பார்க்க வேண்டும், இறைவனுக்காக நிறைய திக்ர் செய்ய வேண்டும், இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனையுடைய ஒரு அம்சத்தை இறைவன் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அத்வாஉ ஹுவல் இபாதா, நீங்கள் இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்கிறீர்களே, அந்த பிரார்த்தனை என்பது அது சின்ன அளவிலான ஒரு திக்ராக நம்ம நினைக்கலாம். சின்ன நம்ம தும்முன உடனே அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றோம், இது நம்மளுடைய பார்வையில ஒரு சின்ன அளவில் நினைக்கலாம். ஆனால் இது கூட இறைவனை பெருமைப்படுத்துவது, இறைவனிடத்திலே மன்றாடுவது. அதை கேட்ட இன்னொருவர் இரஹமுக்கல்லான்னு சொல்றாரா, அவரும் அல்லாஹ்விடத்தில் ஒரு கோரிக்கை வைக்கிறாரு, இறைவா, தும்மி அந்த நபருக்காக நீ என்ன செய்யி, உன்னுடைய அருள் கொடையை நீ வழங்கு என்று இப்படி கோரிக்கை வைக்கிறாரு. இதுவெல்லாம் நம்மளுடைய பார்வையிலே ஒரு சாதாரண ஒரு விஷயமாக இருக்கலாம். நம்மளுடைய பார்வையிலே சாதாரண ஒரு விஷயமாக இருந்தாலும் இறைவன் அதை எப்படி பார்க்கிறது கிடையாது, ஒரு சாதாரண ஒரு விஷயமாக பார்க்கிறது கிடையாது. இறைவனை நம்ம எந்த அளவுக்கு பெருமைப்படுத்துகிறோமோ, இறைவனிடத்தில் நம்ம எந்த அளவுக்கு பிரார்த்தனை செய்கிறோமோ, அந்த ஒவ்வொரு பிரார்த்தனையுமே அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள், அத்வாஉ ஹுவல் இபாதா, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறீர்களே, அது கூட வணக்க வழிபாடுகளில் ஒண்ணு. தொழுக மட்டும் வணக்கம்னு நீங்க நினைக்காதீங்க. நார்மலா நீங்க இப்ப வீட்டுக்கு உள்ள போறீங்க, வீட்டை விட்டு வெளியே வர்றீங்க, பள்ளிவாசலுக்கு உள்ள போறீங்க, பள்ளிவாசலை விட்டு வெளியே போறீங்க, பாத்ரூமுக்கு உள்ள போகும்போது சொல்லிட்டு போறீங்க, பாத்ரூமை விட்டு வெளியே வரும்போது சொல்லிட்டு போறீங்க, வாகனத்தில் ஏறும்போது பிரார்த்தனை செஞ்சுட்டு போறீங்க. இப்படி நீங்கள் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே நீங்கள் இறைவன் கற்றுத்தந்த எந்த ஒரு பிரார்த்தனையை செய்தாலும் அத்துணை பிரார்த்தனையும் ஹுவல் இபாதா, அதை இறைவன் ஒரு வணக்க வழிபாடாக பார்க்கிறான். அல்லாஹ் தனக்கு செய்யக்கூடிய ஒரு இபாதத்தாக அல்லாஹ் பார்க்கிறான் என்று சொல்லி காட்டுகிறார்களே. அந்த இபாதத்தில் நம்ம ஏன் குறைவு வைக்கணும்? இன்னைக்கு நம்மிலே பல ஆட்கள் இருக்கிறோம், அந்த தொழுகையினுடைய நேரம் என்று வந்தால் மட்டுமே படைத்த இறைவனை அதிக நினைக்கிறோம். தொழுகை முடிஞ்சு அல்லாஹ்விடத்தில் கையேந்தி நம்மளுடைய தனிப்பட்ட விஷயங்களை கேட்கிறோம். ஏன் மற்ற நேரத்தில் ஏன் கேட்க மாட்டேங்கிறோம்? அல்லாஹ்வுடைய தூதர் இன்னவர நேரங்களில் பல்வேறு செய்திகளை சொல்லி சென்றார்களே, அதுல நம்ம எதுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கிறோம்? அப்ப அது ஒரு சாதாரண ஒரு விஷயமாக நினைத்து என்ன வீட்டை விட்டு வெளியே வரும்போது துவா செய்யறதுனால நமக்கு என்ன கிடைச்சிட போகுது, அதனுடைய அர்த்தத்தையும் நம்ம கவனிக்க போறதில்லை. அப்படி அர்த்தத்தை கவனிச்சோம்னு வைங்க, அல்லாஹ்வுடைய தூதர் என்னென்ன சாராம்சங்களை சுருக்கி அந்த பிரார்த்தனையில கற்றுத் தந்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து உளமாற நம்ம அந்த ஒரு பிரார்த்தனை செய்திருப்போம். நம்ம அந்த அர்த்தத்தையும் கவனிக்காம அதை ஏனோதானம் என்று எடுத்துக்கொள்கிறோமே, நாம் அப்படி இருக்கக்கூடாது. அந்த பிரார்த்தனையினுடைய அவசியத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது, அந்த நீங்கள் செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனையே அது இறைவனிடத்தில் ஒரு வணக்க வழிபாடாக இருக்கிறது என்ற அளவிற்கு அதை ஒரு இபாதத்தாக குறிப்பிடுகிறார்கள். அதே மாதிரி இன்னொரு நபிமொழியில பார்க்கலாம், இறைவன் சொல்வதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, இதா தகர்ரபல் அபுது இலைய, ஒரு அடியான் என் பக்கம் நெருங்கி வந்தால், அல்லாஹ் சொல்றானா, ஒரு அடியான் என் பக்கம் ஷிபரன், ஒரு ஜான் அளவிற்கு நெருங்கி வருகிறான். அப்படி ஒரு ஜான் அளவிற்கு ஒரு அடியான் என் பக்கம் நெருங்கி வந்தால் நான் என்ன செய்வேன், தகர்ரபுது இலைஹி திராஅன், நான் அவனை நோக்கி ஒரு முழம் நெருங்கி வருவேன். நம்ம அல்லாஹ்விடத்தில் ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்துற மாதிரி அதற்கு ஒரு ஜான் நம்ம முன் வர்றோம்னு வைங்க, அல்லாஹ் என்ன செய்வானா, என்னுடைய அடியான் என் பக்கம் ஒரு ஜான் நெருங்கி வந்து விட்டானே, நான் ஒரு முழம் அவனுக்கு நெருங்கி வருவேன். அதே நபிமொழியில சொல்கிறார்கள், ஒரு அடியான் என் பக்கம் ஒரு முழம் நெருங்கி வந்தால் நான் என்ன செய்வேன், என்னுடைய 2 கையளவு நான் நெருங்கி வருவேன். திரும்ப அதுல ஒரு என்னுடைய அடியான் என்னிடத்தில் நடந்தவனாக வருகிறான் என்றால் ஃபஅதைது ஹர்வலா, நான் அந்த மனிதனிடத்தில் ஓடோடி வருவேன்.
அப்ப இதுல இறைவன் சொல்வதாக அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுறாங்களே, என்ன குறிப்பிடுகிறார்கள்? இறைவனுடைய அடிமையாத்தான் நம்ம இருக்கிறோம், நமக்கு பல்வேறு தேவைகளும் இருக்கத்தான் செய்கிறது. அந்த தேவைகளை உணர்ந்து நம்ம அல்லாஹ்விடத்துல கொஞ்சம் நெருக்கத்தை ஏற்படுத்துறோம்னு வைங்க, அல்லாஹ் தால என்ன செய்ய போறது கிடையாது. என்னுடைய அடியான் தானே, ஏன்ட்டு தானே உதவி கேட்கிறான், சரி ஏதோ நினைச்சா கொடுப்போம், நினைச்சா கொடுக்காம இருப்போம் என்று அல்லாஹ் பார்க்க போறது இல்ல. அல்லாஹ் என்ன பார்க்கறான்? என்னுடைய என் பக்கம் நெருங்கி வர்றானே, ஒரு ஜான் நெருங்கி வர்றானே, நீ ஒரு ஜான் நெருங்கி வர்றியா, நான் அதை விட இரட்டிப்பு மடங்காக ஒரு முறை நான் நெருங்கி வர்றேன். நீ எந்த அளவிற்கு என்னை நாடுகிறாயோ, என்னிடத்துல உதவி தேட நினைக்கிறாயோ, நான் உன்னை அதை விட பன்மடங்கு நடந்தவராக நீ என்னிடத்துல வந்தால் உனக்கு உதவி செய்வதற்காக நான் ஓடோடி வருகிறேன், என்னிடத்துல உதவியை கேள் என்ற அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுறாங்களே. அப்ப இறைவனை அப்படி சொல்றானே, நம்ம அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கக்கூடிய அந்த ஒவ்வொரு நெருக்கமும் நமக்கு இறைவன் பல அளவுல உதவி செய்வதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்களே. அப்ப இதை நம்ம உணர்ந்து இறைவனிடத்துல பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோமா? திக்ர்கள் போன்ற காரியங்களை ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறோமா? அதே மாதிரி இன்னொரு நபிமொழி முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. இந்த அடிப்படைகளை எல்லாம் உங்களுடைய மனதில் பதிய வைத்து விட்டு அடுத்து உள்ள துவாவுக்கு வந்துருவோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, இன்ன லில்லாஹி மலாயிக்கத்தன், இறைவனுக்கென்று சில வானவர்கள் இருக்கிறார்கள். அந்த வானவர்கள் என்ன சொல்லுவாங்களாம், யதூஃபூன ஃபித் துருக், ஒவ்வொரு தெருக்கள் இருக்குது இல்ல, எல்லா தெருக்களிலேயும் அந்த வானவர்கள் சுத்தி சுத்தி வருவாங்களாம். எதுக்கு இப்படி அல்லாஹ்வுடைய வானவர்கள் தெரு தெருவா சுத்தி வர்றாங்க? எல்தமிசூன அகல திக்ர், இந்த உலகத்துல யாரேனும் இறைவனை நினைத்து பார்க்கக்கூடியவர்கள் இருந்தால், இறைவனிடத்திலே உதவி தேடக்கூடியவர்கள் இருந்தால், அல்லாஹ்வை நினைச்சு பார்ப்பாங்கல்ல, அப்படி இறைவனை நினைத்து பார்க்கக்கூடிய அந்த மனிதர்களை கண்டறிவதற்காக இறைவனுடைய வானவர்கள் சில வானவர்கள் இருக்கிறார்கள், ஒவ்வொரு தெரு தெருவாக சுத்தி வருவார்கள். அப்படி சுத்தி வரக்கூடிய நேரத்தில் அவர்கள் இறைவனை நினைத்து பார்க்கக்கூடிய அந்த மக்கள் இருக்கக்கூடிய ஒரு சபையை பார்த்துட்டாங்கன்னு வைங்க, அப்ப அந்த வானவர்கள் என்ன செய்வாங்களாம், ஹலுமு இலா ஹாஜத்திக்கும், உங்களுடைய தேவைகள் இங்க இன்ன பிற வானவர்களுக்கு சொல்லுவாங்களாம், இங்க அல்லாஹ்வை நினைச்சு பார்க்கிற மக்கள் இருக்கிறாங்க, அங்க அல்லாஹ்வை நினைச்சு பார்க்கிற மக்கள் இருக்கிறாங்க, வாங்க எல்லாரும் அங்க வருவோம் என்று அந்த வானவர்கள் அங்கு ஒன்று கூடி அந்த வானவர்கள் என்ன செய்வார்களாம், ஃபயஹ்ஃபூன அஜ்னிஹத்தன், அவங்க தங்களுடைய அந்த சிறகுகளை இல சமாஇ துன்யா, உலக வானத்தை நோக்கி விரித்துக் கொள்வார்கள். அப்படி வானவர்கள் தங்களுடைய சிறகுகளை அந்த மனிதருக்கு நிழலிடுவார்களாம். ஆனா இது நமக்கு தெரியாது, நம்ம அல்லாஹ்வை நினைத்து பார்க்கக்கூடிய மக்களா இருக்கிறோம்னு வைங்க, அல்லாஹ் என்ன செய்யறான், வானவர்கள் அனுப்புறான், அந்த வானவர்கள் நமக்காக நிழலிடுறாங்க, அதை நம்ம பார்க்க முடியாது. ஆனால் இறைவன் அப்படிப்பட்ட ஒரு செட்டப் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறான். அப்படி நிழலிட்டு அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா அந்த வானவர்களை கேட்பானா, என்னுடைய அடியார்களுக்கு நிழலிட்டு கொண்டு இருக்கிறீங்களே, என்னுடைய அடியார்கள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க? அப்போ வானவர்கள் அல்லாஹ்விடத்துல பதில் சொல்லுவார்களாம், யூ சப்பிஹூனக, இறைவா இந்த உன்னுடைய அடியார்கள் இருக்கிறாங்களே அவர்கள் உம்மை துதிக்கிறார்கள், சுப்ஹானல்லாஹ்னு உன்னை துதிக்கிறாங்க. அதே மாதிரி வ யஹ்மதுனக, அல்ஹம்துலில்லாஹ்னு உன்னை எல்லா புகழுமே அல்லாஹ்வுக்கு தான் என்று உன்னை புகழ்கிறார்கள். வ யு மஜ்ஜிதுனக, இன்னும் அவர்கள் உன்னை பெருமைப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி எதுவெல்லாம் பிரார்த்தனை செய்ய முடியுமோ, உன்னை நினைச்சு பெருமைப்படுத்த முடியுமோ, அது போன்ற வார்த்தைகளை உன்னுடைய அடியார்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் என்று அந்த வானவர்கள் என்ன செய்வாங்களாம், அல்லாஹ்விடத்துல சொல்லுவாங்களாம். அடுத்து அல்லாஹ் கேட்பானா, இப்படி என்னுடைய அடியார்கள் இந்த அளவுக்கு என்னை புகழ்றாங்களே, என்னுடைய அடியார்கள் என்னை பார்த்திருக்கிறார்களா, ஹல் ராவுனி, அப்படி பார்த்திருக்கிறாங்களா என்று சொல்லும் பொழுது அப்ப வானவர்கள் சொல்லுகிறார்கள், இறைவா அந்த அடியார்கள் இதற்கு முன்னாடி உன்னை பார்த்ததில்லை. அப்ப அல்லாஹ் தஆலா மீண்டும் அந்த வானவர்கிட்ட கேட்பானா, என்னைய பார்க்காமலே இப்படி புகழ்றாங்களே, ஒருவேளை அவங்க என்னைய பார்த்திருந்தா, லவ் ராவுனி, அவர்கள் ஒருவேளை என்னை நேரடியாக கண்டிருந்தால் அதற்கு பிறகு அவங்க எப்படி இருப்பாங்க? அப்ப வானவர்கள் சொல்றாங்க, உன்னை பார்க்காமலேயே இந்த அளவுக்கு அவங்க பெருமைப்படுத்துறாங்கன்னா, உன்னை பார்த்து விட்டால் இன்னும் அதிகம் அவங்க உன்னை பெருமைப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க, பிரார்த்தனையில் அந்த அளவுக்கு அதிக ஈடுபாடு காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. இன்னும் அதிலே தொடர்ச்சியாக வரும், என்னுடைய அடியார்கள் இறைவனாகி என்னிடத்துல ஏதாவது கோரிக்கை வைக்கிறாங்களா? அப்ப வானவர்கள் சொல்லுவாங்க, இறைவா அவங்க சொர்க்கம் போறதாக கோரிக்கை வைக்கிறாங்க, எப்படியாவது நம்ம மறுமை நாள் சொர்க்கத்துக்கு போயிடணும் என்று இறைவனிடத்துல அவங்க சொர்க்கத்தை ஒரு கோரிக்கையாக வைக்கிறாங்கன்னு சொன்ன உடனே அடுத்தும் அல்லாஹ் தஆலா வானவர்கிட்ட கேட்பானா, இவங்க அந்த சொர்க்கத்தை பார்த்துருக்கிறாங்களா? இல்லை, இதுக்கு முன்னாடி பார்க்கல. ஒருவேளை அவங்க சொர்க்கத்தை பார்த்திருந்தா இவங்களோட நிலை எப்படி இருக்கும் என்று கேட்கும் பொழுது அப்ப அந்த வானவர்கள் சொல்லுவாங்களாம், சொர்க்கத்தை பார்க்காமலேயே இந்த அளவுக்கு அவங்க இபாதத்தில் இருக்கும் பொழுது, இந்த அளவுக்கு உன்னை பெருமைப்படுத்தி துதிக்கக்கூடிய மக்களாக இருக்கும் பொழுது, அந்த சொர்க்கத்தை மாத்திரம் அவர்கள் கண்ணால கண்டிருந்தால் இன்னும் இபாதத்தில் ரொம்ப கடுமையாக இருப்பாங்க. திரும்ப அடுத்து அல்லாஹ் தஆலா அதே மாணவர்கள்ட்ட கேட்கிறான், என்னுடைய அடியார்கள் எதில் இருந்தாவது பாதுகாப்பு கேட்கிறாங்களா? இறைவா என்னை பாதுகாத்துன்னு ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்கிறாங்களா என்று அல்லாஹ் தஆலா வானவர்கள்ட்ட கேட்கும் பொழுது அப்ப அந்த வானவர்கள் அல்லாஹ்விடத்தில் சொல்லுகிறார்கள், ஆமா, மறுமை நாள்ல நரகத்துக்கு வந்துடவே கூடாது, இறைவா அந்த நரகத்தை விட்டு எப்படியாவது என்னை பாதுகாத்துரு என்று அந்த நரகத்திலிருந்து பாதுகாப்பு இடத்துல கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அப்ப அல்லாஹ் தஆலா மீண்டும் அந்த வானவர்கிட்ட கேட்பானா,
சரி, அப்படி நரகத்திலேருந்து பாதுகாப்பு கேட்குறாங்களே, அவங்க அந்த நரகத்தை பார்த்துருக்குறாங்களா இதுக்கு முன்னாடி? இல்லை, அவங்க நரகத்தை பார்த்ததில்ல. சரி, ஒருவேளை அவங்க நரகத்தை பார்த்தா எப்படி இருப்பாங்க? நரகத்தை பார்க்காமலேயே இந்த அளவுக்கு பாதுகாப்பு தேடுறாங்கன்னா, நரகத்தை பார்த்துட்டாங்கன்னா இன்னும் கடுமையாக நம்ம நரகத்துக்கு வந்துடவே கூடாது என்ற அளவிற்கு உறுதி கொண்டு அவங்க அந்த நரகத்திற்கு போகக்கூடிய அத்துணை காரியத்தை விட்டு விலகி அதுல ரொம்ப கடுமையாக இருப்பாங்க, பாதுகாப்பு தேடுவதில் ரொம்ப கடுமையாக இருப்பாங்க என்று சொல்லக்கூடிய இந்த சம்பவங்களை எல்லாம் முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தங்கள்ல பார்க்கிறோம். அப்ப இந்த செய்தி நமக்கு என்ன காட்டுது? நம்ம என்னைக்கு இந்த சிறப்பிற்குரிய ஒரு ஆளாக இருக்க, இது ஏதோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் நடக்கிற சம்பவமாக குறிப்பிடப்படலையே, ஒட்டுமொத்தமா இறைவன் அல்லாஹ்வின் தூதருடைய இந்த உம்மத்திற்காக செய்து வைத்து ஒரு ஏற்பாடாகவே இருக்குது. இந்த சமுதாயத்தில் யாரெல்லாம் இறைவனை நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ, திக்ர் செய்கிறார்களோ, துவா செய்து கொண்டிருக்கிறார்களோ, அல்லாஹ்விடத்திலே உதவி கேட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை கேட்கிறாங்களோ, அல்லாஹ்விடத்தில் நரகத்திலிருந்து பாதுகாப்பு கேட்கிறாங்களோ, இப்படி இறைவனை நினைத்து பார்க்கக்கூடிய அந்த சபைக்கு இறைவனுடைய வானவர்கள் வருகிறார்கள், தங்களுடைய இறக்கைகளால் அவர்களுக்கு நிழலிடுகிறார்கள் என்றெல்லாம் இவ்வளவு பெரிய ஒரு சிறப்பை சொல்லி இதை இறைவன் தன்னுடைய வானவர்களிடத்திலே புகழ்ந்து பேசுறானே. இப்படி புகழ்ந்து பேசப்படக்கூடிய நபர்களில் நம்ம எப்ப மாறுறது? இன்னைக்கு நம்ம இதுல ஆர்வமே கொடுக்காம தொழுகையில இருந்தா மாத்திரம் நமக்கு அந்த துவாவினுடைய நினைப்பு வந்து, திக்ருடைய நினைப்பு வந்து, அந்த பள்ளிவாசல் உள்ள இருக்கும்போது மாத்திரம் நமக்கு அந்த நினைப்பு வந்து, இன்ன பிற நேரங்கள்ல இது போன்ற அந்த பிரார்த்தனையுடைய நினைப்பு நமக்கு அறவே இல்லாம இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமே. இந்த உலகம் தான் பெருசு, சம்பாத்தியம் தான் பெருசு, மனைவி மக்களை நல்ல நிலைக்கு கொண்டு வர்றதான் பெருசு என்ற அந்த இறை நினைப்பை நாம் குறைத்து கொண்டு இந்த உலக இன்பத்தை நாம் அதிகப்படுத்திக் கொண்டிருக்கிறோமே, அதையே பெரிதாக நினைத்துக் கொண்டிருக்கிறோமே. அப்ப நம்ம இந்த சிறப்பிற்குரியவராக முடிஞ்சிருமா? அப்ப இந்த சிறப்பிற்குரியவராக நம்ம மாற முடியும் என்று சொன்னால், நம்ம பல்வேறு கோரிக்கைகள் அல்லாஹ்விடத்தில் வைக்கும் பொழுது இறைவன் நமக்கு ஓடோடி வந்து தனது கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால், அதற்கு இறைவன் நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு அழகான வாய்ப்பு. நீங்கள் அந்த உலகத்தில் வாழும் பொழுதே இறைவனை அதிகம் நெருங்குங்கள். இறைவனை நெருங்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்குது? திக்ர் செய்வது அல்லாஹ்வின் நெருக்கத்தை ஏற்படுத்தும், துவா செய்வது அல்லாஹ்வின் நெருக்கத்தை ஏற்படுத்தும். அப்ப இது போன்ற அந்த பிரார்த்தனை நீங்கள் சரிவர செய்யும் பொழுது, இந்த உலகத்தில் வாழும் பொழுதே படைத்த இறைவனுடைய அந்த அரவணைப்பிலேயே நாம் நம்மளுடைய வாழ்க்கையை கொண்டு செல்வதற்கு ரொம்ப ஏற்றதாக இருக்கும் என்று இன்னும் இதனுடைய அவசியத்தை பற்றி சொல்வதாக இருந்தால் ஏராளமான செய்திகள் இருக்கிறது. குர்ஆன்லையும் அதிகம் இருக்குது, ஹதீஸ்லையும் அதிகம் இருக்குது. இந்த அடிப்படை தகவலே போதுமானது. வரக்கூடிய காலகட்டங்களில் நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த பிரார்த்தனைக்கு அதிகம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதுல பிரார்த்தனையில எல்லா பிரார்த்தனையும் நம்ம கண்டிப்பா மனப்பாடம் பண்ணணும். அல்லாஹ்வுடைய தூதர் எதையெல்லாம் நமக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு துவாக்களாக கற்றுத்தர்றாங்களோ, அதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த இந்த வாசகத்தை பயன்படுத்திய அல்லாஹ்வுடைய தூதர் நிறைய விஷயத்திற்கு நம்முடைய வாழ்க்கையில் அடிப்படையிலான சில காரியங்களை செய்யும் பொழுது அதற்கும் கற்றுத்தந்திருக்கிறார்கள். நம்ம குறிப்பிட்ட சில இபாதத்துகளை செய்வோமே, அந்த இபாதத்துகளின் போது அதற்கும் சில பிரார்த்தனைகளை கற்றுத்தந்திருக்கிறார்கள். அதுல முதலாவது தொழுகையை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த தொழுகையில் ஆரம்பத்தில் கூட சில விஷயத்தை என்ன செஞ்சாங்க, சொல்லி காட்டினாங்க. தொழுகையினுடைய ஆரம்ப துவா அல்லாஹும்ம பாயித் பைனி என்ற ஒரு துவாவை ஆரம்பத்தில் சொல்லி காட்டி அதனுடைய பொருளை மேலோட்டமாக சொல்லி சென்றார்கள். ஏன் மனப்பாடம் பண்ணாம இருக்கும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில இந்த ஒரு துவாவை கற்று தந்திருக்கிறாங்க. அல்லது இந்த துவா ஓதாட்ட வஜ்ஜகத்து வஜ்ஹியல் இல்லதி இன்னொரு துவா கற்று தர்றாங்க. அது இதை விட ரொம்ப பெருசு. வஜ்ஜகத்து வஜ்ஹியல் இல்லதி ஒரு துவா வரும், அது இதை விட ரொம்ப பெரிய ஒரு துவா. அப்ப நம்ம ரொம்ப பெரிய துவாவை நம்ம மனப்பாடம் பண்றதுக்கு சிரமப்பட்டாலும் இந்த சின்ன துவாவையாவது மனப்பாடம் பண்ணியிருக்கணும்ல. அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் கடமையான தொழுகை தொழும்போது அப்ப எதைத்தான் நம்ம ஓதி தொழுகிறோம்? ஜும்மா தொழுகையில் என்னதான் ஓதி தொழுகிறோம்? பெருநாள் தொழுகையில் அப்ப என்னதான் துவா ஓதுறோம்? அப்ப அந்த துவாவை ஓதாம நம்ம மனப்பாடம், எனக்கு வயசாயிருச்சு, நான் சின்ன பிள்ளையாக இருந்தால் அழகா மனப்பாடம் பண்ணிடலாம், இவ்வளவு வயசான பிறகு நான் மனப்பாடம் பண்ண முடியுமா? அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் என்று நமக்கு நாமே நினைத்து கொண்டதினால் அந்த தொழுகையில உள்ள அந்த துவாக்களையும் மனப்பாடம் பண்ணாம இருக்கிறோமே. அரபியில பாத்தீங்கன்னா 2.5 வரி 2.25 வரி தான் இருக்கும். நீங்க 2.25 வரியை நம்ம மனப்பாடம் பண்ண முடியுமா என்று நினைச்சா மௌத்தா போறவரை நம்ம என்ன செஞ்சிட முடியாது, அதை மனப்பாடம் பண்ணிட முடியாது. அப்ப இது போன்ற அந்த துவாக்களை மனப்பாடம் பண்ணும் பொழுது என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில கற்று தந்திருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகை குறித்து சொல்லும்போது பின்னாடி இதெல்லாம் உங்களுக்கு விளக்குவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எப்படி தொழுகையை கற்று தந்தாங்களோ அப்படித்தான் நம்ம தொழுகணும். அப்ப தொழுகையில இந்த துவா தான் ஓதணும்னு சொல்லும் பொழுது துவாவை ஓதாம நம்ம எப்படி தொழ முடியும்? மனப்பாடம் பண்ணல அதையே எத்தனை நாள் தான் காரணம் சொல்ல முடியும்? அப்ப மனப்பாடம் பண்ணுவதற்கு முயற்சி பண்ணுங்க. அடிக்கடி அந்த வார்த்தையை படிச்சு பாருங்க, அடுத்தவங்கள்ட்ட ஒப்பிச்சு பாருங்க. இன்னும் சொல்ல போனால் அதனுடைய பொருள் உணர்ந்து படிச்சு பாருங்க. அப்ப அதனுடைய அந்த தத்துவார்த்தை அப்பதான் நமக்கு புரியும். அல்லாஹும்ம பாயித் பைனி வ பைன ஹதாயாய, இறைவா எனக்கும் என்னுடைய தவறுகளுக்கு மத்தியில நீ ஒரு பெரிய ஒரு தூரத்தை ஏற்படுத்து. எப்படிப்பட்ட ஒரு தூரம்? கமா பாஅத்த பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப், கிழக்கிற்கும் மேற்கிற்கும் நீ எவ்வளவு தூரத்தை ஏற்படுத்தி இருக்கிறியோ அந்த மாதிரி எனக்கும் என் பாவங்களுக்கு மத்தியில் நீ ஒரு தூரத்தை ஏற்படுத்து. இதை நம்ம பொருள் உணர்ந்து பிரார்த்தனை செய்யும் பொழுது எந்த அளவுக்கு இது நமக்கு உள்ளம் சார்ந்த ஒரு பிரார்த்தனையாக அமையும். சும்மா மந்திர வார்த்தையாக இல்லாம
ஏனோ தானம் என்று வாயில வந்ததை சொல்லிட்டு போகாம, இறைவா நான் எவ்வளவோ தவறு செய்திருக்கிறேன், பெரும்பாவங்கள் எவ்வளவு பண்ணியிருக்கிறேன், சின்ன பாவம் எவ்வளவு பண்ணியிருக்கிறேன், இவ்வளவு பெரிய ஒரு பாவங்களையும் அதுல நீ ஒரு பெரிய எனக்கும் அதுக்கும் ஒரு தூரத்தை ஏற்படுத்துரு, கிழக்கும் மேற்குக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குதோ அந்த அளவிற்கு நீ எனக்கு தூரத்தை ஏற்படுத்து என்று ஒரு பாவ மன்னிப்பு தேடினால் இது பாவ மன்னிப்புல எவ்வளவு தலையாய ஒரு விஷயமாக இருக்கும். அதற்கடுத்து அப்படியே நீங்க பார்க்கலாம், பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப் அல்லாஹும்ம நக்கீனி மினல் ஹதாயா கமா யுனக்க சௌபுல் அபியலு மினத் தனஸ். ஒரு வெள்ளை ஆடையில இருந்து அதுல அழுக்கு ஒட்டி கொண்டு இருக்குது, அதை கழுவி தூய்மைப்படுத்தும் பொழுது, துவைக்கும் பொழுது அந்த வெள்ளை ஆடைகளில் இருந்து அந்த அழுக்கு கலன்று செல்வதை போல என்னுடைய தவறுகள் இருக்குத, அந்த தவறுகளிலிருந்து என்னை நீ தூய்மைப்படுத்திரு, பாவத்திலிருந்து என்னை நீ தூய்மைப்படுத்துரு. அப்ப எந்த அளவிற்கு ஒரு பாவ மன்னிக்குரிய ஒரு துவாவாக இருக்குது. அதற்கடுத்து வருது அல்லாஹும் மக்சில் ஹதாயாய பில்மாயி வஸல்ஜி வல் பரத். இறைவா ஆழங்கட்டியாலும் பனிக்கட்டியாலும் தண்ணீராலும் நீ என்ன செஞ்சிரு, அந்த பாவங்களை கழுவி விடு. அப்ப நான் எவ்வளவோ இந்த பாவம் நான் அநியாயம் செஞ்சிருக்கிறேன், அத்துணை அநியாயத்திற்கும் நான் உன்னிடத்துல பாவ மன்னிப்பு கேட்கிறேன். என்னை படைத்த இறைவா என்னுடைய தவறுகளை மன்னித்து விடு. ஒருபுறம் தொழுகையில ஓதுவதனால தொழுகையினுடைய ஒரு காரியத்தையும் நிறைவு செய்கிறோம், அது ஒரு புறம். அதை பொருள் உணர்ந்து அர்த்தத்தை படித்து ஓதுவதனால நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு நன்மையாக இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்துல ஒரு பாவ மன்னிப்பு கோரிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இதுல இன்னைக்கு நம்ம அதிக அக்கறை எடுத்திருக்கிறோமா? அப்ப தொழுகையில இந்த துவாவில் நம்ம பொடுபோக்கு, அப்ப ஆரம்ப துவாவில் இந்த பொடுபோக்குத்தனங்கள் இருந்தா இன்னும் ஜனாசா தொழுகையில் ஒரு துவாவை நம்ம படிச்சிருக்கே செய்வோம். இன்னைக்கு அப்ப நம்ம குடும்பத்தில் ஒரு ஆள் இறந்தா நம்ம என்ன பண்றது? இன்னைக்கு நம்ம எவ்வளவோ போராடிக்கிட்டு இருக்கிறோம். எங்க குடும்பத்தில் ஒருவர் இறந்தால் தௌஹீத் குடும்பத்தில் இறந்தவரை தௌஹீத் படி தான் நாங்க தொழுகை நடத்துவோம், நபி வழி அடிப்படையில் தான் தொழுகை நடத்துவோம். மற்றவங்களுக்கு தொழுகை நடத்த நாங்கள் அனுமதி தர மாட்டோம், நாங்க தான் இமாமத்தா நிற்போம் என்ற அளவுக்கு நம்ம போட்டி போடுறோமே. இதை இறை தூதர் வரவேற்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரும் அப்படித்தான் சொல்றாங்க. உங்களில் ஒருவர் இறந்தால் அவங்களுடைய நெருங்கிய இரத்த பந்தம் இருப்பாங்களே அவங்க தான் தொழுகை நடத்த சொல்லி மார்க்கம் சொல்லுகிறது. அப்ப மார்க்கம் சொல்லுகிறது என்பதற்கு அந்த காரியத்தை பண்றோம். அந்த ஜனாசா தொழுகையிலேயே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி சென்றார்களே, அந்த ஜனாசா தொழுகை என்பது அதுல 4 தக்பீர்கள் சொல்லி தொழுகணும் அல்லது 5 தக்பீர் சொல்லி தொழுகணும். முதல் தக்பீருக்கு பிறகு அல்கம் சூரா ஓதணும், அது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இரண்டாவது தக்பீருக்கு பிறகு அத்தஹியாத்துல ஓதக்கூடிய அந்த ஸலவாத் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மது, அது கூட நம்மள பல ஆட்கள் மனப்பாடம் பண்ணியிருப்போம். அத்தஹியாத்துல அதுக்கு அடுத்து வரக்கூடிய துவா மனப்பாடம் பண்ணாம இருப்போம். ஆனா அந்த ஸலவாத்தையாவது நம்ம என்ன செஞ்சிருப்போம், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மது, அதை மனப்பாடம் பண்ணியிருப்போம். சரி, அதை நம்ம 2வது தக்பீருக்கு பின்னாடி ஓதிரலாம். 3வது தக்பீருக்கு பின்னாடி நம்ம என்ன ஓதுறது, 4வது தக்பீருக்கு பின்னாடி என்ன ஓதுறது? அல்லாஹ்வுடைய தூதர் அதற்கென்று தனியாக பிரார்த்தனை கற்று தந்திருக்கிறாங்களே, அல்லாஹு மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வாஃபிஹி வஅஃபு அன்ஹு என்ற ஒரு பிரார்த்தனை கற்று தந்திருக்கிறாங்களே, அல்லாஹு மக்ஃபிர் லி ஹய்யினா வ மையித்தினா வ சாகிபினா வ காயிபினா என்று சொல்லக்கூடிய இன்னொரு பிரார்த்தனை கற்று தந்திருக்கிறாங்களே. அப்ப இப்படி ஜனாசா தொழுகையில ஓதுவதற்கென்று இந்த ஒரு பிரார்த்தனையை கற்று தந்திருக்கும் பொழுது முதல் 2 ரக்காயத்தில் நம்ம கரெக்டாக தொழுது விட்டு 3வது ரக்காயத்தில் நம்ம இப்ப என்னத்தை தான் ஓத போறோம், 4வது ரக்காயத்துக்கு பின்னாடி என்னத்தை தான் ஓத போறோம்? இல்ல எனக்கு அந்த துவாவை மனப்பாடம் பண்ணல, நான் தமிழ்லனா துவா ஓதிக்க, எத்தனை நாள் தான் தமிழை வச்சு ஒப்பேத்துறது? அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஜனாசா தொழுகையில இந்த வாசகத்தை சொல்லுங்க என்று தனியாக ஒரு பிரத்யோக துவாவை கற்று தந்திருக்கும் பொழுது அப்ப அந்த மௌத்துங்கிறது எப்பனாலும் வரலாம் தானே, தன்னுடைய குடும்பத்தில் எப்பனாலும் நிகழலாம் தானே. அப்ப அதுக்கு ஏன் அக்கறை எடுக்க மாட்டேங்கிறோம்? அப்ப ஒண்ணு அதை ரொம்ப பாரதூரமா நினைக்கிறோம். இவ்வளவுலாம் நம்ம அரபியை மனப்பாடம் பண்ண முடியுமா? அப்படி பாரதூரமா நினைக்கிற நம்ம ஒரு தொழிலுக்காக இங்கிலீஷ் படிச்சே ஆகணும்னு வைங்க, 2 மாசம் 3 மாசத்துல என்னத்தையாவது இங்கிலீஷ் பேச ஆரம்பிக்கிறோம். அப்ப இந்த உலகத்துல ஒரு முன்னேறுவதற்காக, தொழில முன்னேறி செல்வதற்காக இங்கிலீஷை சரளமா படிக்க ஆரம்பிச்சிருந்தோம். அப்ப இந்த உலகத்துல அதனுடைய லாபத்தை உணர்ந்து திடீர்னு மனப்பாடம் பண்ணி முடிச்சிடுறோமே, அதையே நம்ம இப்ப அரபியில பார்க்க மாட்டேங்கிறோம், அதனுடைய அந்த அர்த்தத்தையும் புரிஞ்சு பார்க்க மாட்டேங்கிறோம். நீங்கள் அந்த ஜனாசா தொழுகையில வரக்கூடிய அந்த துவாவினுடைய அர்த்தத்தை எடுத்து பாருங்கள், முழுக்க முழுக்க அந்த இறந்தவருக்காக கேட்கக்கூடிய ஒரு பாவ மன்னிப்பாகத்தான் இருக்கும். இறைவா அவருடைய தப்பை மன்னிச்சிரு, இறைவா அவருடைய வேதனையிலிருந்து பாதுகாத்துரு, நரகத்தினுடைய அந்த வேதனையிலிருந்து அவரை பாதுகாத்துரு, இறைவா அவரை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்த்துரு, இந்த உலகத்தை விட சிறந்த துணை அவருக்கு கொடு, இந்த உலகத்தை விட சிறந்த குடும்பத்தை அவருக்கு கொடு, இந்த உலகத்தை விட சிறந்த இன்பங்கள் அவருக்கு கொடு, அவருடைய கபரு வாழ்க்கை நல்ல விசாலத்தை ஏற்படுத்து என்று முழுக்க முழுக்க இறந்தவருடைய பாவங்களுடைய மன்னிப்பு வேண்டும் என்பதற்காகவும், அவர் கபரு வாழ்க்கையிலேயும் மறு உலக வாழ்க்கையிலேயும் ஒரு நிம்மதியை பெற வேண்டும் என்பதற்காகவும், இன்னும் அவருடைய குடும்பத்தார்கள் சிரமத்தில் இருப்பாங்க அவர்களுக்கு ஒரு மன ஆறுதலை கொடு என்று இது போன்ற வாசகங்களை உள்ளடக்கிய அந்த விஷயங்கள் அந்த துவாவில இருக்கும் பொழுது, அப்ப அந்த துவாவை ஓதாம நம்ம இருந்தோம்னா இது நம்மளுடைய அந்த வணக்க வழிபாடு முறையாக ஏற்றுக்கொள்ளப்படுமா? எத்தனை நாள் தான் படிக்கலன்னு சொல்றது? அப்ப இதுல நீங்க முதலாவது கவனிக்க வேண்டியது, இதுல ஒவ்வொரு துவாவை சொல்லிவிட்டு அதுக்கடுத்து உள்ள விளக்கிட்டு போனோம்னு வைங்க, அதனுடைய அர்த்தத்தை விளக்கணும்னு வைங்க, அதுவே அதிகமான நேரத்தை எடுத்துக்கொண்டு சொல்லிடும். அதனால பொதுவாக நம்ம சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, அந்த தொழுகைக்கென்று என்னென்ன துவாக்கள் வருதோ அது கடமையான சுன்னத்தான தொழுகையில் ஓதக்கூடிய துவாக்களாக இருக்கட்டும்,
அல்லது அந்த ஜனாசா தொழுகையில் ஓதப்படுகிற துவாக்களாக இருக்கட்டும், அந்த துவாவிற்கென்று கொஞ்சம் கூடுதல் முக்கியத்துவம் கொடுங்க. அந்த துவாவுக்கு 2-3 தடவை நீங்க சொல்லி பாருங்க. 2-3 தடவை சொல்லி பார்த்துட்டீங்க, எளிதில் அந்த வார்த்தை நம்மளுடைய வாயில வர ஆரம்பிச்சிடும். நம்முடைய வாயில சரசரன்னு அந்த வார்த்தை வர ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கடுத்து மனப்பாடம் பண்றது ஈஸி. முதல்ல மனப்பாடத்துல போய் உட்காராம பல தடவை அதை சொல்லி பாருங்கள். அடுத்தவங்க சொல்லி அதை உங்களுடைய காதுகளால கேளுங்க. அப்படி கேட்பதன் மூலம் உடனே அது போன்ற துவாக்கள் என்ன செஞ்சிடலாம், நம்ம மனப்பாடம் பண்ணிடலாம். அப்ப தொழுகையில வரக்கூடிய அந்த அத்தஹியாத்து துவாவாக இருக்கட்டும், அதற்கடுத்து வரக்கூடிய ஸலவாத்தாக இருக்கட்டும், அதற்கடுத்து இன்னும் சில அல்லாஹும்ம இன்னி ஸலம்து நஃப்ஸி ஸுல்மன் கஸீரா என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் அத்தஹியாத்துல கூட சில துவாக்களை கற்றுத் தருகிறார்கள். அதனுடைய அத்துணை அர்த்தங்களை நீங்க எடுத்து பார்த்தால், இறைவா நான் எனக்கு நானே பெரிய அளவிற்கு அநியாயம் செய்து விட்டேன், ஃபக்ஃபிர்லி நீ மன்னிச்சிரு, லா யக்ஃபிரு ஸுனூப இல்லா அன்த உன்னை தவிர வேற யாரால அந்த பாவத்தை மன்னிக்க முடியாது, நீ தான் என்னுடைய தவறுகளை மன்னிக்கணும், மக்ஃபிரத்தும் இந்திக்க உன்கிட்ட இருக்கக்கூடிய இந்த பாவ மன்னிப்பின் மூலமாக என்னுடைய தவறை நீ மன்னிச்சிரு, இன்னக அன்தல் கஃபூருர் ரஹீம் நீ மன்னிக்க கூடியவனாக இருக்கிறாய், கருணையாளனாக இருக்கிறாய் என்ற அத்தஹியாத்துல இறுதி காயத்துல கூட ஓதுவதற்கு இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்காங்க, துவாக்களை கற்றுத் தந்திருக்கிறாங்க. அப்ப அந்த துவாக்களை பொருணர்ந்து நான் பெரிய அளவுக்கு அநியாயம் பண்ணிட்டேன், என்னுடைய அநியாயத்தை நீ தான் மன்னிக்கணும், உன்னை தவிர அந்த பாவத்தை மன்னிக்கிறதுக்கு வேற யாருமே இல்லை என்ற அளவிற்கு சொல்லி நாம் மன்னிப்பு கேட்கும் பொழுது ஒரு பக்கம் நம்ம அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகிறோம், இன்னொரு புறம் அந்த தொழுகையினுடைய அந்த பிரார்த்தனைகளை சரியா செய்கிறோம். இப்ப நம்ம உழு செய்ய போறோம். உழு செய்யக்கூடிய முறைகள் என்ன யாது இன்னும் தகவலை நம்ம அறிஞ்சிருப்போம். அந்த உழு செஞ்சு முடிச்ச பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சிருக்கிறாங்க, சில குறிப்பிட்ட பிரார்த்தனை சொல்லியிருக்கிறாங்க. என்ன துவா? இது நம்ம மற்ற நேரங்கள் நிறைய மனப்பாடம் பண்ணதுதான். ஆனா அது உழு செஞ்ச பிறகு ஓதனமா ஓதக்கூடாதுன்னு தெரியாம நிறைய பேர் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம். இது யாருக்காவது தெரியாம இருக்குமா? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இன்னும் சில நபிமொழிகள்ல அன்ன முஹம்மதன் அப்துல்லாஹி வ ரசூலுஹுன்னு ஒரு சில ரிவாயத்துகள்ல. இது நம்மள யாருக்காவது தெரியாம இருக்குமா? நம்ம எல்லாத்துக்கும் அது தெரியத்தான் செய்யுது. ஆனா என்ன நம்ம தெரியாம இருக்கிறோம், உழு செஞ்ச பிறகு இது ஓத சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்களா என்பதை நம்ம அறியாம இருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு முறை உழு செஞ்ச பிறகு இது போன்ற அந்த துவாவை என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஓதி இருக்கிறாங்க. இதனுடைய அர்த்தத்தை பார்த்தா முழுக்க முழுக்க இறைவனை பெருமைப்படுத்துறது. வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேற யாரும் கிடையாது, வஹதஹு அந்த இறைவன் தனித்தவன், லா ஷரீக லஹு அந்த அல்லாஹ்விற்கென்று எந்த கூட்டாளர்கள் அல்லாஹ்விற்கென்று எந்த இணையுமே கிடையாது, வஷ்ஹது அன்ன முஹம்மதன் அதே போல இறை தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்களே அந்த இறை தூதரை அபுதுஹு அந்த அல்லாஹ்வினுடைய ஒரு அடிமையாக நான் ஏற்றுக்கொள்கிறேன், நான் நம்புறேன், வ ரசூலுஹு இன்னும் அவனுடைய தூதராக நம்புறேன். அப்போ இதுல தௌஹீத் நிலைநாட்டக்கூடிய வாசகங்கள். இந்த வார்த்தை சொல்றோமே இது வெறுமனே அரபியில சொல்வது முழுக்க முழுக்க அந்த தௌஹீத் கொள்கை நிலைநாட்டுறோம். வணங்குவதற்கு தகுதியான அல்லாஹ் மட்டும்தான், அவனுடைய இடத்தை வேற யாருக்கு தர மாட்டேன். பின்பற்றப்படுவதற்கு தகுதியானவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான், அவங்க இடத்தை வேற யாருக்கும் கொடுக்க மாட்டேன், அவங்க தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்ற இந்த வார்த்தை மனப்பாடம் செஞ்சாலும் இதை நம்ம உழு செஞ்ச பிறகு நம்ம ஓதாம இருக்கோம். இந்த துவாவை ஓதினால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன? சொர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா உள்ள நுழைவதற்காக பல்வேறு வாசல்களை ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். அதுல நோன்பாளிகள் எந்த வாசல் வழியா உள்ள போவாங்க, ரையான்னு சொல்லப்படுகிற ஒரு வாசல் வழியா போவாங்க. ஜிஹாது பண்றவங்களுக்குன்னு அதுக்குன்னு தனி, ஜகாத் சதகாக்கெல்லாம் பண்ணியிருப்பாங்கல்ல அவங்களுக்குன்னு தனி. இப்படி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட கேட்டகரி இருக்கும் பொழுது ஒருவர் ஒவ்வொரு நாளும் உழு செய்த பிறகு இந்த ஒரு பிரார்த்தனையை சொல்றாங்கன்னு வைங்க, அவங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரக்கூடிய சிறப்பு 8 வாசல்களையுமே அல்லாஹ் திறந்து விட்டு இதில் நீங்க எந்த வாசல் வழியா உள்ள வர நினைக்கிறீங்க நீங்க அந்த வாசல் வழியா உள்ள போய்க்குங்க என்று இப்படிப்பட்ட ஒரு கூடுதல் சிறப்பு மறுமை நாளில் கிடைப்பதாக சொன்னாங்களே. அப்ப அந்த சிறப்பை நம்ம எப்போ அடைய முடியும்? அப்ப அந்த உழு செஞ்ச பிறகு இந்த துவாவை ஓதும் பொழுது ஒண்ணு நம்ம இறைவன் பக்கம் ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறோம், வணக்க வழிபாட்டில் ஆர்வம் எடுத்து சில காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இது உலகத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நெருக்கம், அல்லாஹ்வோடு ஏற்படக்கூடிய ஒரு நெருக்கம். இதை ஓதுறதுனால அல்லாஹ் மறுமை நாளில் நமக்கு தரக்கூடிய சிறப்பு. இவ்வளவு நீ ஓதுறல்ல 8 வாசலை திறந்து விட்டுருக்கிறேன், நீ விரும்பிய வாசலை வழியே உள்ள போய்க்க என்று அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு தர்றான். அப்ப அந்த சிறப்பிற்குரியவராக நம்ம மாறணும். இது போன்ற ஒரு பிரார்த்தனை நடைமுறைப்படுத்தணும். அடுத்து பாங்கு சொல்றாங்க. பாங்கு சொன்னா நம்ம அந்த பாங்குக்கு பதில் சொல்லணும். பாங்கு சொல்லக்கூடிய எப்படி பாங்கு சொல்றாரோ அதே வார்த்தையை சொல்லணும். அந்த ஹய்யல ஸலாத் ஹய்யலல் ஃபலா என்று சொல்லும் போது மட்டும் நம்ம என்ன சொல்லணும், லா ஹவுல லா குவத்த இல்லா பில்லாஹ். மற்றபடி அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு சொன்னால் அந்த பாங்கு கேட்கறவங்க நம்ம என்ன சொல்லுவோம், அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு சொல்லுவோம். ஹய்யல ஸலாத் ஹய்யலல் ஃபலாவுக்கு மட்டும் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, அந்த பாங்கு சொல்லப்படும் பொழுது அந்த பாங்குக்கு யார் பதில் சொல்லிவிட்டு அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத், அந்த அத்தஹியாத்துல வரக்கூடிய அந்த ஸலவாத் இருக்குதா இல்லையா, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மது அந்த ஸலவாத்தையும் கூறிவிட்டு அடுத்து ஒரு துவாவை கற்றுத் தர்றாங்க. அது 2 விதமா அந்த துவா வருது. அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவா என்று ஒரு துவா வருது. இந்த துவாவை நீங்க எளிதில் என்ன செஞ்சுக்கிடலாம், மனப்பாடம் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அளவிலான வார்த்தைகள் தான். ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கொஞ்சம் சிரமப்பட்டீங்கன்னா அடிக்கடி அடுத்தவங்கள்ட்ட ஓதுறதை நீங்க கேட்டீங்கன்னா எளிதில் நீங்க என்ன செஞ்சிடலாம், மனப்பாடம் பண்ணிக்கலாம். இந்த பிரார்த்தனையினுடைய அம்சம் என்ன,
அல்லாஹும்ம ரப்ப ஹாதி தஅவதி தாம்மா, இந்த முழுமையான பிரார்த்தனைக்கு சொந்தக்காரனான அந்த இறைவனை அல்லாஹ்வை பெருமைப்படுத்துற மாதிரி. அதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக இதுல நம்ம ஒரு பிரார்த்தனை செய்கிறோம். இறைவா, இந்த தூதருக்கு வசீலான்னு சொல்லக்கூடிய ஒரு பதவி இருக்குது, அந்த ஒரு பதவி இந்த தூதருக்கு கொடு என்று நீ வாக்களிக்கப்பட்ட அந்த பதவி என்ன செஞ்சிரு, அந்த என்னுடைய தூதருக்கு நீ அந்த வசீலான்ற பதவியை கொடு என்ற அம்சத்தை உள்ளடக்கிற மாதிரியான ஒரு பிரார்த்தனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தர்றாங்க. இந்த துவாவை நம்ம ஓதுவதன் மூலமாக இதற்குன்னு ஒரு சிறப்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. என்ன சிறப்பு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னது என்னன்னா, இதுல வசீலான்னு சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த பதவி, அந்த பதவிக்கு நீங்க எனக்காக நீங்க பிரார்த்தனை செய்யும் பொழுது பரிந்துரைங்கிறது என்ன, இறைவன் நம்மளை அந்த பரிந்துரையே இல்லாமல் நம்மளை சொர்க்கத்துக்கு கொண்டு போகணும். அதுக்குத்தான் நம்ம ஒவ்வொருவரும் என்ன செய்யணும், ஆசைப்படணும். மறுமை நாளிலே இறைவன் தான் நாடியவருக்கு தான் என்ன செய்வான், பரிந்துரை செய்ய சொல்லுவான். அப்ப இறைவனுடைய நாட்டம் ஒருவேளை நமக்கு இருக்கும் பொழுது நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிந்துரை பண்ணுவாங்க. இறைவா, இந்த தப்பு பண்ணியிருக்கிறாங்கல்ல, இவங்களுடைய தவறுகளை நீ மன்னிச்சிரு, இவங்களை நீ சொர்க்கத்துக்கு கொண்டு வந்துரு. ஒருவேளை அவன் நரகத்தில் போய் விழுந்தாலும் இறை தூதருடைய அந்த பரிந்துரையின் மூலமா அவங்க என்ன செய்யலாம், அவங்க மறுமையினால அந்த நரகத்திலிருந்து மீண்டும் சொர்க்கம் வருவதற்கு ஒரு காரணமாக அமையலாம். அப்ப இந்த ஒரு பரிந்துரைங்கிறது அதுதான். ரெக்கமெண்டுங்கிறது எதுக்காக, அவங்க செய்யக்கூடிய தவறை மன்னிச்சிரு, அல்லது நரகத்தில் வேதனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த நரக வேதனையிலேருந்து அவங்க சொர்க்கத்துக்கு கொண்டு வந்துரு. அப்ப இது நமக்கு ரொம்ப அவசியம் தானே. ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கே நம்ம விரும்பக்கூடாது. நான் எந்த ஒரு கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கம் போகணும்னு விரும்பணும், அதுக்கு தான் நம்ம ஆசைப்படணும். ஒருவேளை நம்ம கேள்வி கணக்கு கேட்கப்பட்டாலும் சொர்க்கம் போகணும், அதுக்கு தான் ஆசைப்படணும். நரகத்தில் கொஞ்ச நேரம் கூட நம்மளால இருந்துட முடியாது. அப்ப அந்த அளவுக்கு நம்ம இருந்தாலும் ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கை வேற மாதிரி மாறிடுச்சுன்னு வைங்க, அதிலிருந்து நான் மீண்டு வருவதற்கு இறை தூதருடைய அந்த பரிந்துரை எனக்கு தேவைப்படுது. இறைவா, அதற்குரிய ஒரு வாய்ப்பு அந்த வசீலான்ற ஒரு பதவி அந்த தூதருக்கு கூட அவங்க எனக்கு பரிந்துரை செய்யட்டும் என்று சொல்லி இதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிறப்பை கற்றுத்தர்றாங்க. அப்ப இதுவும் மிக முக்கியமான அம்சங்களாக இருக்குது. இன்னும் சொல்வதாக இருந்தால் நிறைய சொல்லி கொண்டே போகலாம். இதுவெல்லாம் அந்த இபாதத் தொடர்பாக, அந்த உழு செய்வது இபாதத் சம்பந்தப்பட்டது, பாங்கு சொல்வது இபாதத் சம்பந்தப்பட்டது, தொழுகையில் ஓத வேண்டிய துவாக்கள் இபாதத் சம்பந்தப்பட்டது, அத்தஹியாத்துல ஓத வேண்டிய துவாக்கள் இபாதத் சம்பந்தப்பட்டது. அது அல்லாம இப்ப வீட்டை விட்டு வெளியே போறோம், பள்ளிவாசலுக்கு உள்ள போறோம், பள்ளிவாசலை விட்டு வெளியே வர்றோம், பாத்ரூமுக்கு போறோம், பாத்ரூம் விட்டு வெளியே வர்றோம், அதற்கெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சில பிரார்த்தனைகளை கற்றுத் தந்திருக்கிறாங்க. பிரார்த்தனைகளை எல்லாம் நீங்கள் பொருளுணர்ந்து படிக்கும் பொழுது நம்ம இந்த உலகத்திற்காகவும் அல்லாஹ்விடத்தில் என்னென்ன கோரிக்கை வைக்கிறோம், உலகத்தில் தீங்கி வரக்கூடாது என்பதற்காக அல்லாஹ்விடத்தில் என்ன கோரிக்கை வைக்கிறோம், மறுமை நாளில் இறைவனை காப்பாத்து என்பதற்காக என்னென்ன கோரிக்கை வைக்கிறோம், நம்மளை சொர்க்கத்துக்கு கொண்டு போவதற்காக என்னென்ன கோரிக்கை வைக்கிறோம் என்பதை இந்த பொருளுணர்ந்து மனப்பாடம் செய்யக்கூடிய மக்களாக நம்ம மாறி வரணும். ஒவ்வொரு துவாக்களையும் நாம் நம்முடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தியவர்களாக, இறைவன் சொன்னானே ஃபதுகுருனி அதுகுரிக்கும், நீங்கள் என்னை நினைவு கூர்ந்தால் நானும் உங்களை நினைவு கூறுவேன், வஷ்குருலி வலா தக்ஃபுரூன், நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துங்கள், நன்றி மறுக்கக்கூடியவர்களாக மாறிவிடாதீர்கள் என்று அல்லாஹ் சொன்னானே. நாம் ஒவ்வொருவருமே இறைவனுக்கு நன்றி கெட்டவர்களாக இருந்து விடாமல் இறைவனுக்கு அதிகம் அதிகம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக, இந்த துவா திக்ரு போன்ற காரியங்களில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மக்களாக இறைவன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என பிரார்த்தனையோடு எனது உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.